ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம். நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் இத. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இல்லையா? அது நிஜமாவே இப்போ நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் 2026 ஜான்வரி தை மாசத்துல இருக்கோமோ எல்லாருக்கும் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எம்பாரோட 1000வது வருஷம் திருநக்ஷத்திரம் செலிப்ரேட் பண்றதுக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம குழாத்தை ஏற்படுத்தினதும் சுவாமி அதனாலதான் நினைக்கிறேன். அடியன் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்லயும் நம்ம அடியார்கள் விண்ணப்பிச்சுண்டு ஒரு சில நாட்கள் எம்பார் வைபவத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ப்ராப்பர் கிரமம் அப்படின்லாம் இல்லாததுக்கு அவரோட கம்ப்ளீட் லைஃப நம்ம அன்வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னாக்கா எம்பார் கோவிந்தர் அவரோட திருநாமங்கள்லாம் அப்புறம் மெதுவா நம்ம பார்க்க போறோம். எம்பார் ஒரு சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியன். எப்பேற்பட்ட சிரேஷ்டம்னா, இது ரொம்ப அழகா அக்காரக்கணி சுவாமி அவரோட உரையாடல்ல சாதிச்சிருக்கார். நம்ம சாரதி சுவாமி வேல்குடி சுவாமி எல்லாமும் சாதிச்சிருக்கார். ரொம்ப அழகா நிஜமும் நிழலும்னு எம்பெருமானாருக்கு எப்படி உடையவருக்கு எப்படி எம்பார் அவரே நிழலா இருக்காராம். அவர் நடந்து போனா ஆச்சாரியன் நடந்து போனாக்க எம்பெருமானார் அந்த நிழல் எம்பெருமானாரோட நிழலா இருக்காராம், எம்பாரோட நிழலா இருக்கும் அப்படின்னு. அதனாலேயே அவரோட தனியன்ல பதச்சாயா அப்படின்னு எம்பெருமானாரோட பதச்சாயா அவர் தான் இல்லையா? சாயானா ஷேடோ சம்ஸ்கிருதத்துல. கூரத்தாழ்வானும் ஆண்டானும் முதலி ஆண்டானும் பேசுப்பாலாம். என்னன்னாக்க நாங்கள்லாம் எம்பெருமானார அடையறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணணும். இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சம்பிரதாயத்துக்கு நம்ம வந்த விதம் இருக்கலாம். எப்படி சுவாமி கிட்ட சுவாமி திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு அந்த திருவடி குரு பரம்பரையில அந்த சம்பந்தத்துல ஒரு ஆச்சாரியன் நம்ம தேர்ந்தெடுக்கல, ஆச்சாரியர்களே நம்ம தேர்ந்தெடுத்துடுறா. ஆனா இப்போ இருக்கிற சில காலகட்டத்துல நம்மளும் ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் இருக்கு. அப்போ சுவாமி கிட்ட போய் சமாசயனம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ நம்ம என்ன சொல்றோம், சுவாமி 10 நிமிஷம் அவகாசம் இருக்கு, இதுக்குள்ள நம்மளுக்கு சமாசயனம் ஆடணும் பண்ணி வச்சிடுறா ஆச்சாரியர்கள் எல்லாமும் இல்லையா? ஆனா அந்த கூரத்தாழ்வானும் முதலி ஆண்டானும் பேசிக்கிறது என்னன்னா, எப்படி எம்பாரோட வைபவம் எப்படி இருக்குன்னா, எம்பார அடையறதுக்கு அத்தனை முயற்சிகள் நம்ம எம்பெருமானார் பண்ணியிருக்கார் இல்லையா? எம்பார உடனே சம்பிரதாயத்துக்கு சட்டுன்னு வரல. இன்னொரு இடத்துல இருக்காரு அவர். அந்த சரித்திரத்தையும் பார்க்கலாம் என்னன்னு இப்போ. ஆனா ஏன் அந்த எம்பார அடையறதுக்கு அவ்வளோ எம்பெருமானார் கஷ்டப்பட்டிருக்கார்? கஷ்டம்னா என்ன? அவரோட முயற்சிகள்லாம் எடுத்திருக்கார். அப்போ எப்பேற்பட்ட சிஷ்யனா இருக்கணும். இப்போ முமுட்சுப்படி அன்வயிக்கிறவாளுக்கு எல்லாமே ஒரு அன்வயிச்சவாளுக்கும் தெரியும். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமைக்காக அப்படின்னாக்கா, நம்மளுக்கெல்லாம் எம்பெருமான் நர நாராயணனா இருக்கான் இல்லையா? அவனே சிஷ்யனாவும் இருக்கான், அவனே குருவாவும் ஆச்சாரியனாவும் வந்திருக்கான். எப்படி ஒரு சிஷ்யன் இருந்துக்கணும்ன்றத காமிக்கிறதுக்கு ரொம்ப அழகா நம்ம சுவாமி பத்ரி பட்டர் சுவாமி அத்தனை எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய கூரத்தாழ்வான் எடுத்து காமிக்கிறார், நிறைய முதலியாண்டான் எடுத்து காமிக்கிறார், நிறைய உதாரணங்கள் காமிச்சிருக்காரு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எம்பாரும் அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியன், ஒரு சிஷ்யர். அதனால ஜெகதாச்சாரியனே அவரை பத்திக்கிறதுக்கான ஒரு ஆசைப்பட்டிருக்கார். அவரை போய் திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்றது. அது என்ன கதைனாக்கா, எம்பாருக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் கோவிந்தர் அப்படின்றது திருநாமம். என்னன்னாக்கா, காளஹஸ்தியில சைவரா இருந்திருக்கார் எம்பார். ஆனா எம்பாருக்கு எம்பெருமானாரோட பிளட் ரிலேஷன் இல்லையா? இதுவேவும் பேசிப்பா எல்லாருமே. மெட்டர்னல் கசின். எம்பார் எம்பெருமானாரோட மெட்டர்னல் கசின்னா என்ன? அவரோட அம்மாவோட தங்கையோட பையன் தான் எம்பார், கோவிந்தர்னு பேரு. சோ இவா ரெண்டு பேரும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க இல்லையா? கசின்ஸ், எம்பெருமானாரோட கசின் அப்படின்னா எப்பேற்பட்ட சம்பந்தம் அது. அப்போ நம்மை சேர்ந்த ஒரு குழந்தை எங்கேயோ எங்கேயோ இருக்கே, அந்த குழந்தைய திருத்தி பண்ணி கொள்ளணும் அப்படின்னாக்க அது எம்பெருமானாரே ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. அவர் என்ன சொல்றார்? தனது தாய்மாமன் யார் அது? பெரிய திருமலை நம்பி. அவர் திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்போ பெரிய திருமலை நம்பிதான் ஆச்சாரியனும்,
அவர்கிட்ட சொல்லி, இவருக்கு காலக்ஷேபம் வேற ஆயிட்டு இருக்கு உடையவருக்கு பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட. அந்த சரித்திரம் திருப்பி தனியா பார்க்கலாம். திருமலையில அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட சொல்லி, நீர் தான் கோவிந்தரை வந்து திருத்தி பணி கொண்டு இங்க கூட்டின்னு வரணும், நம்ம சம்பிரதாயத்துக்கு கூட்டின்னு வரணும். ஏன்னா அவரோட தம்பியும் கூட இல்லையா, உடையவரோட தம்பி. சோ மாமா உடையவரோட தம்பிய திருத்தி பணி கொண்டு வரதுக்கு மாமாவுக்கு ஒரு கட்டளை. உடனே சரி அப்படியே செஞ்சுடலாம் அப்படின்னு கோவிந்தனை எப்படியாவது திருத்தி பணி கொண்டு நம்மிடத்துல கொண்டு வந்து திருமகள் கேழ்வனுக்கு நம்ம ஆட்கொண்டு வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த ப்ராஜெக்ட் மிஷன் எம்பார் சொல்வா இல்லையா, மிஷன் சுவாமி எம்பார். யாருக்கு? எம்பெருமானாருக்கும் பெரிய திருமலை நம்பிகளுக்கும். இவர் பார்த்தார் பெரிய திருமலை நம்பியும் எப்பேற்பட்ட ஆச்சாரியன். அதனால சில விஷயங்கள்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட முடியாது இல்லையா. சில இப்ப எப்படி வந்து மணக்கால் நம்பி வந்து ஆளவந்தாருக்கு கீரை கொடுத்து அமிச்சு பண்ணார். அதை ஏன் போய் நீ வந்து நீ உங்களோட மிஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த மாதிரி ஆள்றது மிஷன் கிடையாதுன்னு சொன்னா கேட்க போறாவாள்லாம் இல்லையா. பட் ஒண்ணுத்துக்கும் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு நம்ம சம்பிரதாயத்துல. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் காமிச்சு தருதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பண்றா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் பொறுமை வளர்த்துக்கிறதுக்காக. இப்போ வந்து ஆத்துல இது எப்படி டைரக்டா லிங்க் பண்ணலாம், நம்ம ஆத்துல குழந்தை தப்பு பண்றது நம்மளுக்கான சட்டுன்னு கோபம் வந்துடுது இல்லையா. இப்பதானே சொன்னேன் 100,000 தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். 100,000 தடவை எல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்கான்னு ஒரே ஒரு தடவை வேணா சொல்லியிருப்போம் முன்னாடி. ஒரு தடவை சொன்னதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது கோபம் வந்துடுறது. ஆனா இங்க பாருங்கோ 2-3 தடவை பெரிய திருமலை நம்பி என்ன பண்றார், எம்பார் காது பட சில வார்த்தைகளை ஏவி விடுறார். அவர் எம்பெருமான் பத்தி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகள். அதுலதான் ஒன் சச் வார்த்தை, ஒன் சச் பியூட்டிஃபுல் பாசுரம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் நம்மாழ்வாரோடது. தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால். ஏன்னா இவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு எம்பார். பூவும் பூசனையும் தகுமே, அவரை மறந்து எதுவுமே தகாது, வேற யாருக்குமே இந்த புஷ்பம் தகாதுன்னு எம்பாரே சொல்ற அளவுக்கு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய திருமலை நம்பி சொல்லி ஒரு காட்டு பக்கமா அவர் போய் இவர் அன்வைச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கே தாங்காம அந்த புஷ்ப கூடைய தூக்கி போட்டு எம்பெருமானுக்கு மட்டும்தான் இது தகும், அவர் சிவனுக்கு எடுத்துன்னு போறதா இருந்தது அந்த புஷ்பங்கள்லாம். அப்போ அப்படி திருத்தி பணி கொள்ளப்பட்டு எம்பார் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு வர்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, எம்பாருக்கும் பெரிய திருமலை நம்பிக்கும் இருக்கிற கனெக்ஷன், அந்த ஆத்ம பந்துத்துவம் எப்படின்னாக்க, நம்மளுக்கு உலகமே நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கோவிந்தருக்கு எம்பாருக்கு உலகமே பெரிய திருமலை நம்பிதான். அவர் வந்து ஒண்ணு சொன்னாலும் அது வேத வாக்கு, சொல்லலனாலும் வேத வாக்கு எம்பாருக்கு. அவ்வளோ அதிசயமான குரு சிஷ்யன், ஆச்சாரியன் சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் அவளுக்கு. ஆச்சாரியராக இப்ப பெரிய திருமலை நம்பி அவரே ஆச்சாரியராக கோவிந்தருக்கு நியமிச்சிட்டார். கோவிந்தரும் எம்பாரும் வந்து ஏத்துட்டாரு இவர் ஆச்சாரியரா. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல நம்மளும் மாறிட்டோம், நம்மளுக்கு ஒரு செட்டா ஒரு குரூப் அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிள் அமைஞ்சிருது. ஆனா ரொம்ப நாளா ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளா காலாஸ்தியில இருக்காரு இவர் எம்பார். அப்போ கூட இருக்கிற சைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, இவரை விட்டுட்டா நயவஞ்சகமா நீ வந்து இவரை வந்து உன்னோட சம்பிரதாயத்துக்கு கூட்டின்னு போறேன்னு பெரிய திருமலை நம்பிகளை ரொம்ப ஏசி பேச ஆரம்பிச்சுட்டா. அவ எவ்வளவு ஏசினானாக்க, பரமசிவனாரே அவருக்கு வந்து என்னன்னாக்க வந்து குரல் கொடுத்தாராங்க. நம்ம வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவராலேயே தாங்க முடியல, அவரோட பக்தர்கள்லாம் வந்து பெரிய திருமலை நம்பிகளை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி நீ சைவனா இருந்தவன நீ வந்து விஷ்ணு பக்தனா ஆக்க ட்ரை பண்ற, இது ரொம்ப காமன், இப்பயுமே ரொம்ப காமன் இல்லையா. அப்போ எப்பேற்பட்ட பக்தனா இவர் இருந்திருக்கணும் எம்பாருன்னு பாருங்க, எப்பேற்பட்ட சிஷ்யனா. பரமசிவனாரை வந்து குரல் கொடுத்தனா, இல்ல 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 அவர் இங்கதான் இருக்க வேண்டும் கொஞ்ச நாள் அப்படின்னு அடியனுக்கு ஒரு நியமனம், இங்க வச்சுண்டு அவரை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு கைங்கரியம் இது. இப்போ அவர் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு வந்து அவரை ஒரு என்ன சொல்றது ஒரு வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்
பெரிய திருமலைய நம்பி அவரே கதின்னு இவரை அமுச்சு வச்சா எல்லாருமே. யார? கோவிந்தர, எம்பார அமுச்சு வைக்கிறா. இவரும் எம்பாரும் பாத்தீங்கன்னா பெரிய திருமலை நம்பியே கதி அப்படின்னு இருக்காரு கம்ப்ளீட்டா. அவருக்கு எல்லாமே எம்பார் தான். எம்பாரோட அந்த திருநாமங்கள்லாம் சொன்னோம் இல்லையா? கோவிந்த பெருமாள், கோவிந்த பட்டர், கோவிந்ததாசர், ராமானுஜ சாயான்னு அப்புறமா வந்தது. அது என்னன்றத பாக்கலாம். நம்ம எங்கேந்து ராமானுஜ பதச்சாயான்னு வந்ததுன்னு பாக்கலாம். இப்போ எப்படி கோவிந்தர் இங்க வர நம்ம உடையவர் கிட்ட, பெரிய திருமலை நம்பிக்கிட்டதான் கோவிந்தர் இருக்கார் இல்லையா? எம்பார் பெரிய திருமலை நம்பிக்காகவே கம்ப்ளீட்டா அர்ப்பணிச்சுட்டு இருக்கார் அவரோட வாழ்க்கைய. இப்போ உடையவர் கிட்ட அவர் எப்படி வந்தாரு? உடையவர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல, பெரிய திருமலை நம்பி அங்க திருப்பதி திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆறுதுனாக்க, இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. சிவபக்தியிலேருந்து எப்படி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆறுது, ரொம்ப அழகா ஆச்சு. அதே மாதிரி எப்பேற்பட்ட டிவோட்டட்னா இந்த சரித்திரத்தை அப்புறம் நம்ம அன்வைக்கலாம் ஒரு நாள். அவர் ஆச்சாரியன் பக்தி, பெரிய திருமலை நம்பிக்கை என்ன பண்ற அப்படின்றதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம். இது ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் உடையவருக்கு பெரிய திருமலை நம்பிக்கிட்ட எங்க திருமலை திருப்பதியில நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முடிஞ்சாச்சு. 1 வருஷ காலக்ஷேபம் ஆயாச்சு. ஆனதுக்கு அப்புறம் குருவுக்கு, ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு ஏதோ தரணும், பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஆச்சாரியன் கேக்குறார். யாரு? பெரிய திருமலை நம்பி. அப்போ உடையவர் கேக்குறார். உடையவருக்கு அந்த டயத்துக்கு அடிக்கிறதுன்றது திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். எப்படி திருவரங்க பெருமாள் அரையர் திருப்தோஸ்மின்னு சொல்ல வேண்டான்னு கூரத்தாழ்வான் கிட்ட சொல்லி, ஆனா கூரத்தாழ்வான் கிட்ட நீ இப்படி சொல்லுன்னு அவர் சொல்லல. அது கூரத்தாழ்வானோட சாத்துரியம். பட் அது உடையவரோட திருவுள்ளம் தானே அது இல்லையா? அந்த மாதிரி இங்க பாருங்க என்ன நடக்குது. நம் கோவிந்தனை நமக்கே தந்தொருள வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார் குரு கிட்ட. இப்போ குரு என்ன சொல்றார்? கோவிந்தனும் எம்பாரும் குருவை பாக்குறார். என்ன சொல்ல போறார்? இவன் என்னோட பையன், என்னோட சிஷ்யன், இவன் இங்க இருந்தாதான் ரொம்ப சமத்து, ரொம்ப அடியனுக்கு ரொம்ப தேவைப்படும்னு சொல்லுவாருன்னு எம்பார் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா வேற யாரோ கேட்டானாக்கா என்ன பண்ணுவோம்? எப்படியாவது நம்மளே க்ளோஸா இருக்கிறவாளை விட்டுருங்க, இருக்கிற வஸ்துவை வச்சுக்கோங்க. ஒரு பேனா, இதே பேனாலதான் நம்ம எழுதிட்டே இருக்கோம் அப்படின்னாக்க, திடீர்னு ஆத்துல இருக்கிறவாளே பேனா கூடனா இந்த பேனாவை கொடுக்க மாட்டோம். வேற ஒரு பேனாவையோ பென்சிலையோ போய் பார்த்து எடுத்துன்னு கொடுப்போம் இல்லையா? ஏன்னா ஏதோ அந்த இங்கு மாறிடுறதா நம்மளுக்கே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், இதுதான் தேவை அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட சிஷ்யனை என்ன பண்ணாரு இவர்? அப்படியா, இவர் தான் வேணுமா, நன்னா அழிச்சுட்டு போங்கோளேன் அப்படின்ட்டார். யாரு? பெரிய திருமலை நம்பி. கோவிந்தருக்கா மனசு பாரம் தீரவே முடியல, இடி விழுந்தா மாதிரி இருக்கு. ஆனா போறார். ஆச்சாரிய நியமனம் இவ எல்லாரும் கேட்டுருவா உடனே இல்லையா? போறார். திருமலை திருப்பதி எல்லாம் ஆகி காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர, ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் வரணும். அழிச்சுண்டு போகும்போது பாக்குறார் உடையவர் ரொம்ப வாட்டம் காண்டிருக்கார். எம்பார் அவரோட திருமேனிலையும் சரி திருமுகத்திலயும் சரி ரொம்ப வாட்டம். கோவிந்தா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இந்த என்ன சொல்றது அபிப்பிராயம், உன்னிடத்துல என்ன அபிப்பிராயம் இருக்கு? பெரிய திருமலை சுவாமிக்கு இடத்திலே இருக்கோ உன்னோட அபிப்பிராயம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கோ அப்படின்னாக்கா, நம்ம இப்ப என்ன சொல்லுவோம்? ஏதாவது திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டானா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி அப்படின்னு ஒரு வழவழா கொழ இன்னும் பேசுவோம் இல்லையா? நம்ம சுவாமி அதெல்லாம் பண்ணவே இல்லை, கிடைச்சது சாக்கு அப்படின்னு. ஆமா சுவாமி, ஆகையேதான் அடியன் விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி திரும்ப போம் அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் விழுந்து சேவிச்சு எம்பார். இப்போ ஃபாரின்ல இருக்கிறவாள்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு அங்கதான் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, அது வேற கதை. ஆனா இங்க ஹாலிடேஸ் வெக்கேஷனுக்கு போகும்போது தாய்நாடு கண்டார் போலே ஓடினாராம் அப்படின்னு சொல்றான். யாரு? எம்பார் ஓடினாராம். என்னன்னாக்கா திருப்பி கிளம்பி போகும்போது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்னு சொன்னா கூட ஃபாரினையே விட்டுருங்கோலே. யாரோ ஹாஸ்டல்ல இருக்கா குழந்தைகளோ, ஏதாவது ஒரு டார்மெட்ரியில இருந்து படிக்கிறான்னாக்கா, இங்க இருந்து கிளம்பும் போது அத்தனையும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவோம்ல. ஆனா அவளுக்கு போறதுக்கே மனசு இருக்காது, நம்மளுக்கும் விட கொடுக்கறதுக்கே மனசு இருக்காது. அந்த மாதிரி ஆயிருக்கு இந்த இடத்துல. ஆனா இவர் ஓடிட்டார். அங்கேயிருந்தானா தாய்நாடு கண்டார் போல் அங்கேயிருந்து வரும்போது ஓடி வருவாள்ல, அந்த மாதிரி ஓடி வந்துட்டார். ஓடி கதவை தன்னா தட்டுறாராம். தட்டும் போது பார்த்தா அம்மங்கார் தான் கதவை திறக்கிறா. பெரிய திருமலை நம்பியோட பாரியாள் அம்மங்கார் கதவை திறக்கிறா. கோவிந்தா கோவிந்தான்னு எத்தனை நாள் நான் அடியன் கூப்பிட்டுருந்தேன், உன் காதல இப்பதான் விழுந்துதா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவளுக்கு.
ஆனா கதவை திறக்க போலன்னு கோவிந்தர் வந்துட்டான்னு இவளுக்கு தெரிஞ்சிருது கதவை தட்டுற விதத்திலேயே. நம்ம ஆத்துக்கும் இல்ல நிறைய பேர் வருவா, ஒரு ரொம்ப வேண்டியப்பட்டவாள்லாம் அந்த நாக்கு வச்சுன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாரு வந்திருக்கா, யாரு வாசல்ல இருக்கா. ஒரு பெல்லு ஒரு மாதிரி அடிப்பா இல்லையா, அந்த மாதிரி இருக்கு போல் இருக்கு. பெரிய திருமலை நம்பி எழுந்தருளினாராம் அந்த இடத்துக்கு. உடனே வந்து என்ன ஆச்சு இப்போ, அவன் தானே வந்திருக்கான், நீ எதுக்கு கிட்ட போற, நீ போய் கதவையே திறக்காத அப்படின்ட்டாராம் பெரிய திருமலை நம்பி. இப்போ அமங்காருக்கு ஒரே வருத்தம், அழ ஆரம்பிக்கிறா. அப்போ இவர் சொல்றாராம், வித்த பசுவிற்கு புல்லிடுவார் உண்டோ அப்படின்னு. அந்த பசு வித்தாச்சு. வித்தாச்சுன்னா என்ன, யாரோட பசு அது இப்போ, அதுனா எங்க யாரு இப்போ இங்க, எம்பார் வந்து வித்த பசுவாம். அந்த பசு யாரோட உடைமை, உடைமை வந்து உடையவரோட உடைமைதான் இல்லையா, ராமானுஜர் கிட்டதான் இருக்கணும். இது அவர் சொல்றதுக்கும் வெளியில அது செவியில் அவருக்கு வெம்பாருக்கு செவியில் பட்டிருக்கு. பட்டவாறு என்ன சொன்னார், கை கூப்பினர், கண்கள் எல்லாம் தொடச்சுண்டாராம், விழுந்து சேவிச்சாராம். சேவிச்சுட்டு நல்ல மன நிறைவோட. சோ இப்போ அவர் ஃபர்ஸ்ட் வந்தது மன நிறைவோட அவர் வரல. அவர் மன நிறைவோட எதுக்கு வந்தார், பெரிய நம்பி வந்து அடியனை அக்செப்ட் பண்ணிடுவார்னு வந்துட்டார். ஆனா ஆச்சாரியன் திருவுள்ளத்துல வேற ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியன் இன்னொரு ஆச்சாரியனுக்கு இவரை கொடுத்தாச்சு இல்லையா, வித்த பசுவிற்கு புல்லிடுவார் போலேன்னு சொன்ன கேட்ட அந்த க்ஷணமே கீழே வந்து சேவிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சுட்டு ராமானுஜர் கிட்ட ஓடினாராம் எம்பார். அதுக்கு அப்புறம் இதெல்லாம் ராமானுஜருக்கு நன்னா தெரியும், இதுதான் நடக்க போறதுன்னு இல்லையா. தீர்க்கதர்ஷின்னு சொல்றோமே ராமானுஜர், அந்த மாதிரி தீர்க்கதர்ஷியா இருந்த ராமானுஜர் இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருது. அந்த தெரிஞ்ச உடனேவே கூப்பிட்டு அப்படியே பெண்ண ஆசிரியச்சுண்டாராம் உடையவர். யார, எம்பார. அன்னிலேருந்து அதுக்கு அப்புறத்துல இருந்து எப்பவுமே பார்த்தேன்னா எம்பாருக்கு வந்து சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொடுத்தது எல்லாமே எம்பார் எம்பெருமானார்னு அழகா வந்து, எம்பார் வந்து எப்படி எம்பெருமானாருக்கு அந்த பேருல இருந்தே எம்பார் வந்தது அப்படின்னு. எம்பாருன்ற வார்த்தைகள் பாருங்க இங்க அழகா காமிச்சிருக்கா பாருங்க. இந்த வார்த்தைகள் எம்பெருமானார், லாஸ்ட் EMBAR, எம்பார்னு எம்பெருமானாரோட வார்த்தையில இருந்தே வந்திருக்கு அப்படின்னு. அவரோட சுவாமியோட தனியனுமே பார்த்தேன்னாக்க அப்படிதான் சுவாமியோட தனியன் எழுந்தருளி இருக்கு. தனியனே என்னது, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தா, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வ அனபாயினி ததா எத்த ஸ்வரூபாச ஜீயான் மத் விஸ்ரம் ஸ்தலி அப்படின்னு ரொம்ப அழகான தனியன். அத்தனை லாங்குவேஜஸ்ல பார்த்த உடனே அடியன் எந்த லாங்குவேஜை பார்த்து சேவிக்கிறதுன்னு ஒரு இது. இதெல்லாம் நம்ம கோயில்.org போர்ட்டல்ல இருந்து எத்தனை லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பாருங்க சுவாமியோட டைரக்ஷன்ல கைங்கரிய பராசலாம். இந்த மாதிரி உடையவரோட நிழலாகவே இருந்து எப்படி வந்து உடையவரை ரொம்ப அழகா காப்பாற்றி கொடுத்தாருனாக்க அது எம்பாரால மட்டும்தான். முன்னாடியே வந்து எப்படி யாதவ பிரகாஷர் கிட்டேந்து எப்படி காப்பாத்தி கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த சரித்திரமும் நம்ம பார்க்கலாம் ஒரு நாள். ரொம்ப அழகா வந்து அதனாலேயே உடையவர் வந்து இவரை சேர்த்துன்னு இருக்கார் அப்படின்னு. அடுத்தது வந்து அகாரகணி சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சார். அதையும் அடுத்த இதுல பார்க்கலாம், அடுத்த பார்ட்ல. என்னன்னாக்க கருட பஞ்சாசத்துல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட்னு யோசிச்சு பாருங்க சம்பிரதாயத்துல. அதே காரிலேட் பண்ணி நம்ம குரு பரம்பரையில யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு சமயம் அன்வைக்கலாம். அதை நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கே கண்டினியூ பண்ணலாம். நம்ம எம்பாரோட வாழி திருநாமம் வந்து அழகான வாழி திருநாமம். பூ வளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே, பொய்கை முதல் பதின்மர் கலை பொருள் உரைப்போன் வாழியே. ரொம்ப சிரேஷ்டர் பேசுறதுலயும் எழுதுறதுலயும் எம்பார். மாவளரும் பூதூரான் மலர்பதத்தோன் வாழியே, மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே, மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே, பேகும் எம்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே, திருமலை நம்பிக்கு அடிமை செய்யும் அவன் வாழியே, பாவையர்கள் கலவியிருள் பகல் என்றான் வாழியே, வட்டர் தொழும் எம்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். எம்பார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு.
ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.